நம்ம வீட்டுக்கு அதிகமாக இந்த சம்மர் டைமில் ஏசி பயன்படுத்திட்டு இருக்கோம். ஏசி பயன்படுத்துறதுனால ஒரு மாதம் கரண்ட் பில் அதிகமாகிட்டே இருக்கு. இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நேச்சுரலான முறையில் வீட்டுக்கு ஏசி ஃபிட் பண்ண முடியும். இந்த முறையை பயன்படுத்தி நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கரண்ட் பில்லை சேவ் பண்ண முடியும். இந்த ஏசிலேருந்து வரக்கூடிய மெயின்டெனன்ஸ் சார்ஜ், அதே மாதிரி ஏசி போடுறதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய பெரிய அமௌண்ட்டுமே சேவ் பண்ண முடியும். இது ஒரு நேச்சுரலான முறை மூலமாக நம்ம வீட்டுக்கு ஏசி போகிறதா இருக்கும். இந்த வீடியோவில் இந்த நேச்சுரல் கூலண்ட் முறையை எப்படி நம்ம வீட்டுக்கு பயன்படுத்துறது அப்படிங்கிறதையும், ஏசி பயன்படுத்தல உள்ள பிரச்சனைகள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ முழுவதும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல இந்த டெக்னிக் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக காற்றை ஒரு பெரிய டயால இருந்து சின்ன டயா இருக்கக்கூடிய ஒரு பம்ப் வழியாக காற்றை நம்ம செலுத்தும் போது காற்றோட வெப்பநிலை கம்மியாகுதுங்கிறது தான் பேசிக்கான ஒரு கான்செப்ட் இதில் பயன்படுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த உருளை வடிவத்தில் இருக்கக்கூடிய கோலைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அடுக்குறாங்க. ஸோ இது அடுக்கிறது மூலமாக அதோட ஒரு சைடில் இருக்கக்கூடிய வெப்பமான காற்று இன்னொரு சைடுக்கு போகும்போது அதோட டயா கம்மியாகிட்டே கொண்டு போகிறாங்க. ஸோ இதோட அந்த விட்டம் சொல்லக்கூடிய அந்த அமைப்பு கம்மியாகிட்டே போக அந்த காற்றோட வெப்பநிலை அப்படிங்கிறது கம்மியாகி வெளியே வருது. ஸோ இந்த கான்செப்ட் தான் ஆக்சுவலா இதுல பயன்படுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். இன்னும் தெளிவா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாயை ஓப்பனா பண்ணி ஊதும்போது ஒரு சூடான ஒரு காத்து வரும். அதே வாயோட ஓப்பனை சின்னது பண்ணி இப்படி ஊதும் போது ரொம்ப சில்லுன்னு காத்து வரும். நீங்க கூட ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த கான்செப்ட் தான் இதுல பயன்படுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஜீரோ எலக்ட்ரிசிட்டியிலே இதை நம்ம பயன்படுத்த முடியும். ஒரு சஸ்டைனபிள் லைஃப் ஸ்டைலை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு நேச்சுரலான ஒரு ஏசியை பயன்படுத்துறதுனால ஹெல்த் ப்ராப்ளம் எதுவுமே வராம இருக்கும். இதெல்லாம் தாண்டி ஏசில இருந்து வெளியே வரக்கூடிய கார்பன் எமிஷன், அதாவது குளோரோஃப்ளோரோ கார்பன்ங்கிற அந்த கார்பன்னால உலக வெப்பமயமாதல் அப்படிங்கிற பெரிய விஷயத்தை தடுக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கும். உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஜன்னல் இல்ல ஆல்ரெடி நீங்க வீட்டில் விண்டோ ஏசி பயன்படுத்துறீங்க அப்படின்னா அந்த அமைப்பை பாத்தீங்கன்னா கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அங்கே தான் இது மாதிரியான ஒரு அமைப்பு ரெடி பண்ண முடியும். முதல்ல ஒரு ஸ்கொயர் பைப் இல்லைனா ஸ்டீலில் உருவாக்கப்பட்ட இந்த மாதிரியான ஒரு அமைப்பை ரெடி பண்ணிக்கோங்க. இதுல ஒரு கோலைகளை, அதாவது உங்களோட வீட்டோட சைஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு கோலைகளை வடிவமைக்கணும். ஸோ பக்கத்தில் எந்த இடங்கள்ல இந்த மாதிரியான பானை செய்யறாங்களோ அந்த இடத்துக்கு போயிட்டு இந்த கோலையோட டயா இந்த டயா இந்த டயாவுக்கு இத்தனை கோலைகள் வேணும் அப்படின்னு எண்ணி கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் பொதுவாக நம்ம வீட்டோட ஜன்னல் அப்படிங்கிறது 4x3 அந்த மாதிரி சைஸஸ்ல இருக்கும். இல்ல 4x4 அந்த மாதிரி சைஸஸ்ல இருக்கும். 12 ஸ்கொயர் ஃபீட் ஒரு அப்ராக்சிமேட்டா எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. அந்த 12 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு கோலை எவ்வளவு ஸ்பேஸ் எடுத்திருக்கும் அப்படிங்கறத நீங்க கால்குலேட் பண்ணிட்டு டோட்டலா எவ்வளவு கோலை தேவைப்படுது அப்படிங்கறத நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த மாதிரி பானை செய்யும் இடங்களை சொன்னீங்கன்னா அவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இந்த ஒரு கோலையோட டிசைன் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, வாய்ப்பகுதி பெருசாகவும் இன்னொரு வாய்ப்பகுதி சின்னதாகவும் இருக்கணும். அப்பதான் இது ப்ராப்பரா ஒர்க் ஆகும். ஏன்னா வெளியில இருந்த காத்து, சூடான காத்து, அதாவது பெரிய வாய் இருக்கக்கூடிய கோலை பகுதி வழியா உள்ள போயிட்டு சின்ன வாய் இருக்கக்கூடிய கோலை பகுதி வழியா வெளியே வரணும். இந்த கான்செப்ட் பயன்படுத்தினாதான் வெளியில இருக்கக்கூடிய ஹாட் டெம்பரேச்சர் ஒரு கூல் டெம்பரேச்சரா உள்ள கொண்டு வர முடியும். பயன்படுத்துறது மூலமா மினிமம் 6 இருந்து 9 டிகிரி செல்சியஸ் வரையும் கம்மி பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அறையின் வெப்பநிலை நம்ம ஏசி பயன்படுத்தாம ஒரு 35-34 டிகிரி செல்சியஸ் இருக்குன்னா இதை பயன்படுத்துறது மூலமா 26, 28 இந்த டிகிரி செல்சியஸ்ல நம்மளால கொண்டு வர முடியும். கிட்டத்தட்ட ஒரு 1.5 டன் ஏசி ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட்ல போட்டா எப்படி இருக்குமோ அந்த ஒரு எஃபெக்ட் இதை கொண்டு வர முடியும். ஸோ இந்த முறையில மெயினா நீங்க செய்ய வேண்டியது, உங்க வீட்டு ஜன்னல்களை சுத்தி இருக்கக்கூடிய இடங்கள்ல தண்ணீர் அதிகமாக ரெடி பண்ணணும். இதை பம்ப் மூலமா நம்ம பண்ண முடியும். நம்ம வீட்டில் கெப்பாசிட்டி கம்மியா இருக்கக்கூடிய 1 HP இந்த மாதிரியான மோட்டரை பயன்படுத்தி தண்ணியை நம்ம மேலே ஊத்துற மாதிரியான ஒரு அமைப்பு ரெடி பண்ணணும். இது குறிப்பிட்ட அளவு தான். ஒரு நாளைக்கு 2 இருந்து 3 முறை மேலே தண்ணி ஊற்றணும். கீழே ஒரு சின்ன கோலை மாதிரி ரெடி பண்ணிட்டு, இல்லைனா பைப் இருக்குங்களா, ஒரு 4 இன்ச்சு இல்லைனா 6 இன்ச்சு சைஸ்ல இருக்கக்கூடிய பைப்பை கட் பண்ணிட்டு கீழே நீங்க செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செட் பண்ணும்போது வேஸ்ட் ஆகிற தண்ணி கீழே ஸ்டோர் ஆகும். திரும்ப இதே தண்ணி கீழே ஒரு ட்ரம் மூலமா சேகரிச்சு இந்த தண்ணியை நீங்க மோட்டர் மூலமா மேலே கொண்டு வர முடியும். இந்த கான்செப்ட் பயன்படுத்துறீங்க அப்படின்னா மேலே இருந்து தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கும். இந்த கோலையோட கான்செப்டும் சில் வாட்டரும் சேர்ந்து வெளியில இருக்கக்கூடிய வெப்பமான காற்று உள்ள கோலை வழியா ரொம்ப ஒரு குளிர்ச்சியான காற்றா வெளியே வரதுக்கு வாய்ப்பா இருக்கு. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கான்செப்ட், நேச்சுரலான முறையில் வீடை கூலிங் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இனோவேட்டிவான இந்த கூலிங் டெக்னாலஜி ஆல்ரெடி ஏன்சியன் காலத்திலேயே எகிப்துல பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. அதாவது பழைய காலங்கள்லாம் எகிப்துலாம் அதிகமான வெப்பநிலை காடும்படும் போது இந்த முறையை தான் பயன்படுத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு மண் கோலையில தண்ணி ஊத்திட்டு இந்த மாதிரி முறை மூலமா அந்த கோலை வழியா காத்தை வெளியே கொண்டு போறாங்க. ஸோ ஒரு கூலிங்கான ஒரு எஃபெக்ட் கிரியேட் பண்றதுக்கு இந்த கான்செப்ட் பயன்படுத்தியிருக்காங்க. நம்மளோட வீடுகள்லையுமே ஏன்சியன் டைம்ல இருந்து இப்போ வரைக்குமே நிறைய நம்ம மண் பானைகளை வீட்டுக்கு தண்ணீர்ல ஸ்டோர் பண்றதுக்கு பயன்படுத்திட்டு இருக்கோம். இது பயன்படுத்துறதுனால தண்ணீரோட டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ ஒரு கூலிங்கான ஒரு வாட்டர் ஒரு நேச்சுரலான ஒரு முறையில் நம்ம குடிச்சிக்க முடியும். இந்த கான்செப்ட் தான் இந்த இடத்துலையும் பயன்படுத்தியிருக்காங்க. டெரகோட்டா மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் இந்த கோலைகள் இருக்கிறதுனால ஒரு நேச்சுரலான முறையில் ஒரு கூலான ஏரை நம்மளால உருவாக்க முடியும். அந்த மோட்டருக்கு தேவையான கரண்டையும் நீங்க சேவ் பண்ண நினைச்சீங்கன்னா ஒரு சோலார் மோட்டர் கூட உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். 2015 தான் இதை முதல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க ஆண்ட் ஸ்டுடியோ அப்படிங்கிற கம்பெனி. ஸோ இவங்க பாத்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் ஆர்கிடெக்ட் பீப்புள்ஸ். இவங்க ஒரு பிளான்
பண்ணியிருக்காங்க நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு நேச்சுரலான ஏசி கொண்டு வரும், கார்பன் எமிஷன்லாம் கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸோ நிறைய பிளான் பண்ணும்போது தான் இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது முதல்ல கொண்டு வந்தது நொய்டாங்கிற இடத்துல தான் கொண்டு வந்திருக்காங்க. உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிற ஒரு இடத்துல டிக்கி எலக்ட்ரானிக் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரி இருக்கு. இந்த எலக்ட்ரானிக் ஃபேக்டரியில ஜென்ரேட்டரோட ஹீட்டை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த ஒரு கான்செப்டை பயன்படுத்தினாங்க. பொதுவாக அந்த மாதிரியான ஒரு ஜென்ரேட்டர்ல இருந்து வெளியே வர ஹீட்டா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 டிகிரிக்கு மேல இருக்கும். இதை பயன்படுத்தும் போது அதோட டெம்பரேச்சர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 ல இருந்து 8 டிகிரி டெம்பரேச்சர் வந்து எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது. இது ஒரு அவுட்டோர் யூனிட்டுக்கு இந்த மாதிரி ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க. ஒரு சர்க்கிள் மாதிரியான ஒரு அமைப்பை ரெடி பண்ணாங்க. அதுக்குள்ள இந்த மாதிரியான கோலைகளை வந்துட்டு ப்ராப்பரா அடுக்குனாங்க. மேல தண்ணி வர அமைப்பை ரெடி பண்ணாங்க. ஸோ இந்த கான்செப்ட் சிம்பிளா அங்கே ரெடி பண்ணாங்க. இது மூலமா டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்றதுனால அந்த ஜென்ரேட்டர் எடுத்திருக்கக்கூடிய அந்த ஃபியூயல் பெட்ரோல் டீசலோட அளவுமே கம்மியானது. இது ஒரு நல்ல கான்செப்டா இருந்தது. அதுதான் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ இதுல யூஸ் பண்ண இந்த எவாபரேட்டிவ் கூலிங் சிஸ்டம் வந்துட்டு நம்ம வீட்டுக்கும் இந்த முறை மூலமா பயன்படுத்திக்க முடியும். இன்னும் தெளிவா சொல்லணும்னா நம்ம வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு 1.5 டன் ஏசி செய்யக்கூடிய வேலையை இந்த கான்செப்ட் மூலமா நம்ம வீட்டு 4க்கு 3 ஜன்னல்ல இந்த எவாபரேட்டிவ் கூலிங் சிஸ்டம் நம்ம பண்றோம் அப்படின்னா நம்மளால சேவ் பண்ண முடியும். பட் இதில் நிறைய டிராபேக்ஸுமே இருக்கு. நம்ம ஜன்னல்ல இதை பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா வெளியில ஒரு சேஃப்டிக்கான டோர்ஸ் எல்லாம் இதை தனியாக அமைக்கிற மாதிரி ஒரு அமைப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை தாண்டி உடனே நம்ம வீட்டுக்கு கூலிங் வருது. இந்த முறையை பயன்படுத்தணும்னா மினிமம் 2 மணி நேரம் ஆகும் அந்த வீடு வந்து கூல் ஆகிறதுக்கு. இது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அண்ட் சவுண்ட் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. வெளியில இருந்து ஒரு நேச்சுரல் ஏரை மாத்துறதுனால நிறைய நன்மைகளுமே இருக்கு. நம்மளுக்கு வந்து வீட்டுக்குள்ள இருக்கும்போது சிலருக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களால ஏசியில் இருக்க முடியாது. ஏசி அதிகமாகிடும் கம்மியாகிடும் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்லாம் இருக்கு. ஸோ ப்ராப்பரான ஒரு டெம்பரேச்சர் ஃபாலோ பண்ணுறது கஷ்டமா இருக்கும். இந்த கான்செப்ட் பயன்படுத்தும் போது நம்ம வீட்டில் ஒரு நேச்சுரலான ஏர் ஒரு கூலிங்கான ஏரில் படுத்தா எப்படி இருக்குமோ அந்த எஃபெக்ட்டை கொண்டு வர முடியும். அண்ட் இதோட காஸ்ட் ஆஃப் மெயின்டெனன்ஸ் வந்து ஏசியை கம்பேர் பண்ணும்போது 0 தான். அதே மாதிரி கரண்ட் கன்செப்ஷனும் ஏசியை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக இருக்கும். சோலார் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் 0 எலக்ட்ரிசிட்டி பில் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதை நம்ம வீட்டுக்கு எதுக்காக பயன்படுத்தணும்? நகரங்களுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் இந்த கான்செப்டை கொண்டு வருது. பக்கத்தில் இருக்க வீடுகளாக இருக்கட்டும் இல்லை ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் இந்த இடத்துல இந்த ஒரு அமைப்பை உருவாக்குறதோ பயன்படுத்துறது ரொம்ப கஷ்டம். தனியாக உங்களுக்கு வீடு இருக்கு, ஒரு ப்ராப்பரான ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. ஒரு ரூம்லயாவது ஒரு நேச்சுரலான ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம் வந்து இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இதை தாண்டி உங்களுக்கு வந்துட்டு ஃபார்ம் லேண்ட் இருக்கு, இல்லை எங்கேயாவது கிராமத்தில் வீடுகள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக அது வந்து யூஸ்ஃபுல் அண்ட் இனோவேட்டிவான ஒரு டெக்னாலஜியை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களால் கரண்ட் பில்லுமே பயங்கரமாக வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ இதை நீங்கள் பயன்படுத்துறதுனால என்வாயன்மெண்டலில் எந்த அளவுக்கு உங்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு, சேவ் எர்த் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்னால எந்த அளவுக்கு உங்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கரண்டாக இருக்கட்டும், ஹோல் இந்த வேர்ல்டில் யூஸ் பண்ணக்கூடிய கரண்டாக இருக்கட்டும் 20-30% வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏசிக்கு, அதாவது ரெஃப்ரிஜிரேட்டர் அப்படிங்கிற சிஸ்டத்துக்கும் ஏர் கண்டிஷனிங் அப்படிங்கிற இந்த சிஸ்டத்துக்கு தான் எடுத்துக்குதுன்னு சொல்லலாம். அதுவும் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் டைமில் 50-60% எலக்ட்ரிசிட்டி ஒன்லி ஃபார் ஏசி, ஏசிக்காக மட்டும்தான் எடுத்துக்குது. இந்த அளவுக்கு வந்து கரண்ட் கன்சம்ஷன் இருக்கு. அதே மாதிரி இவ்வளவு ஏசி நம்ம வீட்டுக்கு பயன்படுத்துறதுனால இதுல இருந்து வரக்கூடிய கார்பன் எமிஷனோட அளவுமே ரொம்ப அதிகமாக இருக்கு. இந்த கான்செப்ட் பத்தி யோசிச்சு பாருங்களேன். இந்த பூமி அதிகமாக வெப்பமாக இருக்கு, நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து அதிகமாக வெப்பமாக இருக்கு அப்படிங்கிறதுனால தான் நம்ம ஏசி அப்படிங்கிறத பயன்படுத்துறோம். இந்த ஏசி பயன்படுத்துறதுனால அதிகமான கார்பன் எமிஷன் நடக்குது. இதனால ஓசோன் லேயர்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. இதை தாண்டி குளோபல் வார்மிங், பூமி வெப்பமாகறதுக்கும் நீங்க ஏசி பயன்பாடு அதிகரிக்கிறதுக்கும் ஒரு காரணமா இருக்கு. இப்போ நீங்க ஏசி பயன்படுத்துறதுனால தான் இன்னமும் பூமி வெப்பமாகுது. பூமி வெப்பமாகுதுங்கிறதுனால தான் நீங்க ஏசி பயன்படுத்துறீங்க. ஸோ இது ஒரு சைக்கிள் மாதிரியான ஒரு கான்செப்டா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஏசி கன்சப்ஷன் கம்மி பண்ணி இதை ட்ரை பண்றதுக்கு ஒரு ஐடியாவும் இருக்கும். அண்ட் ஆல்சோ உங்க வீட்டில் வந்துட்டு பெருசாக ஃபினான்ஸ் கிடையாது, ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் இருக்கு. இதில் ஏதாவது நேச்சுரல் ஏசி பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கான்செப்டை கண்டிப்பாக உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு என்வரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியான வீட்டுக்கு அடித்தளமாக உங்களோட வீடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இது மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான பியூட்டிஃபுல்லான வீடியோஸ், இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் சிவில் இன்ஜினியர் சிம்பிள் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலில் ரெகுலராக போட்டுட்டு இருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக நம்ம சேனல் செக் பண்ணி பாருங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி நிறைய சோசியல் மீடியாஸ்லாம் நம்மளோட ஹேண்டில்ஸ் இருக்கு. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ இந்த டேல ஒரு 5 மினிட்ஸ் யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கீங்க. யூஸ்ஃபுல்லான இன்னொரு வீடியோட உங்களுக்கு சந்திக்கிறேன். உங்களிடம் வந்து விடுவது இன்ஜினியர் அகிலன். பாய்.